ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, நம்ம முருகரை வழிபடுறதுக்கு பல நாள் நம்ம யோசிச்சுட்டோம்ல. அதில் ரொம்ப முக்கியமான நாட்களில் ஒரு நாள் தான் வந்து பங்குனி உத்திரம். இன்னைக்கு என்ன ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னாக்க, நம்ம முருகப்பெருமானுக்கும் தேவி யானை அம்மைக்கும் திருமணமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பல கடவுளுக்கு திருமணமான நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாசத்துல 12வது மாசமும் நட்சத்திரத்துல 12வது நட்சத்திரமும் பங்குனியும் உத்திரையும் சேர்ந்து வர்றதுனால பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதாவது கல்யாண தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் தடையா இருக்கு அப்படின்னாலும், இன்னைக்கு நம்ம வந்து விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்றது உண்மையான விஷயம். ஏன்னா இது வந்து நான் வந்து மற்றவங்க சொன்னாங்க, இதனால நடந்துச்சு அதனால நடந்துச்சுன்னு சொல்லலை. என் வாழ்க்கையில முருகர் எனக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பண்ற எல்லாமே எனக்கு தேவையானது அப்படின்றதுனால நான் வந்து அதை உணர்ந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நீங்க மனசார வேண்டிக்கும் போது முருகர் கண்டிப்பா கொடுப்பார். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நம்ம குறிப்பா செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க, முதல் விஷயம் அன்னதானம். உங்களால முடிஞ்சா ஒரு 4 பேருக்கு சாப்பாடு உங்க கையால செஞ்சு போடுங்க. ஓகேங்களா? அப்படியும் இல்லை அப்படின்னாக்க யாருக்காவது 2 பேருக்கு வாங்கித்தாங்க. ஊத்துறதுக்கு நிறைய பேர் பாத யாத்திரை முறையெல்லாம் போவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, மோர் கொடுக்கறது அந்த மாதிரி செயல்லாம் பண்ணுவாங்க. உங்களால யாருக்காவது ஏதாவது கொடுக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க. உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை முழு நம்பிக்கையோடு இருந்து பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுல வந்து வேல் பூஜை, நீங்க என்னைக்கு விரதம் இருந்தாலும் சரி வீட்டுல வேல் பூஜை மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வருங்க. நான் பண்றேன், என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கு. அதனால வீட்டுல வேல் பூஜை பண்ணுங்க. வெற்றிலை தீபம் போடுங்க. நான் இயல்பா சொல்லுவேன் 6 வெற்றிலை போடுங்க அப்படின்ட்டு. இது வந்து 12 அப்படின்றதுனால 12 போட்டுக்கோங்க. ஏன்னா டபுளா போடுங்க. ஏன்னா இந்த 12 மாசத்துக்கும் நம்ம விரதத்துக்கான பலன் வந்து கண்டிப்பா இந்த பங்குனி உத்திரத்துல நீங்க 12 விளக்கு ஏற்றும் போது நடக்கும். அதனால 12 அகல் எடுத்துக்கோங்க. நீங்க பெருசா வேற எந்த விளக்குமே கணக்கு இல்லை. அகல் மட்டுமே 12 இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ 12 வெற்றிலை தீபம் ஏற்றி விடுங்க. அது ரொம்ப வாழ்க்கையில நல்ல மாற்றம் கொடுக்குங்க. முழு நம்பிக்கையோட இருங்க. நான் குழந்தை இல்லைன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கேங்க, நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், ஆனா கடவுள் எனக்கு சோதிக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, கண்டிப்பா சீக்கிரமா கை கூட போகுது. முழு நம்பிக்கையோட இல்லை இப்போ நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோட செய்யுங்க. சீக்கிரமாவே நடந்துரும். எனக்கு கல்யாண வரன் அமைகிற மாதிரி இருக்கு, ஆனா அமையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. பங்குனி உத்திரத்துக்கு விரதமே இருக்க முடியலனாலும் வீட்டுல பூஜை பண்றீங்களோ அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கயிறு ஒரு 5 வாங்கி சாமியாண்ட வச்சு வேண்டிக்கிட்டு அதை வந்து யாருக்காவது 5 சுமங்கலிக்கு தானம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அந்த கல்யாணம் வர சீக்கிரமா அமையும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்க. முருகரை நான் நம்பி உன்னை வந்திருக்கேன், எனக்கு நீ நல்லது பண்ணு அப்படின்றது முழு நம்பிக்கையோடு நீங்க கேட்கும்போது சீக்கிரமாவே வந்து முருகன் நல்லது பண்ணுவாரு. எந்த காரணத்தை கொண்டு இவர் பண்ணுவாரா பண்ண மாட்டாரெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க முருகரை வேண்டும் போது பல சோதனை பண்ணுவாருங்க. எனக்கே நானே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வேண்டும் போது எனக்கு ஐயோ இது இருக்கா இல்லையா, இப்படி நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரிலாம் இது பண்ணுவாரு. ஆனா கடைசியா இல்லை நான் இருக்கேன், நீ எப்படி சந்தேகப்படலாம், கண்டிப்பா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் கண்டினியூஸா வீடியோஸ் எல்லாம் போடுறதில்ல. கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பட் அதுக்கு இருந்தாலும் எனக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா பங்குனி உத்திரம் வருது, என்ன பண்ணணும், நீங்கள் ஏன் வீடியோஸே போகிறதில்ல அப்படின்ட்டு. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, கோல்டு எல்லாமே இருக்குது. அதனால தான் என்னால் கண்டினியூஸ் வீடியோஸ் போட முடியல. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதை பேச முடியுதோ இல்லையோ முருகரை பற்றி கண்டிப்பாக பேசி நான் வீடியோ போடுவேன். அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க. பங்குனி உத்திரம் நிறைய வீட்டில் வேல் பூஜையும் வெற்றிலை தீபமும் ஏற்றுங்க. ஒரு 4 பேருக்கு சாப்பாடு கண்டிப்பாக கொடுங்க. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய ஒரே சக்தியானது அப்படின்னாக்க நம்ம போகிற அன்னம் தான். ஓகேங்களா? ஸோ அன்னதானம் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும். என்னைக்கு விரதம் இருந்தாலும் அன்னைக்கு முருகருக்கு ஏற்ற பச்சை கலர் உடையை அடைஞ்சிக்கோங்க. நமக்கு அந்த க்ரீன் வியர் பண்ணிவிட்டு அன்னைக்கு வந்து விரதம் இருக்கும்போது அது ஒரு ஏற்றத்தை நல்லதாக எடுத்துகிட்டு போகும். அன்னைக்கு கோவப்படாதீங்க. ஓம் சரவண பவன் சொல்லுங்கள், முருகா முருகா சொல்லுங்கள், கந்தசஷ்டி கவசம் படிங்க. கல்யாணத்துக்காக இருக்கீங்கன்னா அதுக்கான திருப்புகழை 6 வாட்டி படிங்க, இல்லை 12 வாட்டி படிங்க. இப்போ வந்து குழந்தைக்காக இருக்கீங்கன்னா அந்த திருப்புகழை 12 வாட்டி படிங்க. இது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க.
நல்லா முருகரை நினச்சி படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாங்க சீக்கிரமாகவே நீங்கள் வேண்ட வேண்டுதல் நடக்கும். நீங்கள் 12 வெத்தலை தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே, இந்த பங்குனி உத்தரத்துலேருந்து அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே நீங்கள் எதுக்காக வேண்டிக்கிட்டீங்களோ அந்த 12 மாதத்துக்குள்ளே நிறைவு அடையும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. ஓகேங்களா? ஸோ முழு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள். இந்த 12 மாதத்துக்குள்ளே எனக்கு இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு, இது நடந்தால் நான் கண்டிப்பாக உனக்காக இந்த விஷயத்த பண்ணுறேன் அப்படின்னும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அவர் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு இருக்கும்போது முருகர் எப்பவுமே கைவிட மாட்டார். எந்த காரணத்தை கொண்டும் இது செய்வாரா செய்யமாட்டாரான்னு மட்டும் யோசிக்காதீங்க. ஓகேங்களா? வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் இல்லைங்க விரதம் இருக்கிறது அவ்வளோ பலன் கொடுக்குமா அப்படின்னு நிறைய பேர் மனசில் கேள்வி இருக்குது. சந்தேகத்தோட எந்த ஒரு செயலையுமே செய்யாதுங்க. ஓகேங்களா? நம்ம முருகனை நம்பி இது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். ஓகேங்களா? ஒரு சில நாட்கள் தள்ளி போகலாம். அது என்னன்னா நமக்கு நெகட்டிவாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பாசிட்டிவாக ஒரு நல்ல செய்தி வரும். அதனால நம்பிக்கையோட விரதம் இருக்கும்போது நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, குறிப்பாக நம்ம வீட்டில் வெற்றிலை தீபம் ஏற்றுறது, வேல் பூஜை பண்ணுறது, வீட்டில் முருகருக்காக உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமாவது வேண்டி முருகா நான் அவங்க நம்பி இந்த விஷயத்துக்காக இருக்கேன், எனக்கு நீங்கள் பெரியா இருங்க அப்படின்ட்டு வேண்டிட்டு விரதம் இருங்க. அதே மாதிரி அன்னைக்கு தேவையில்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை வெளியே விடுறது, அதுக்கப்புறமா நம்ம சுற்றி அந்த டைமில் தான் சண்டைகள் வரும், அனாவசியமான வார்த்தைகள் இருக்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நமக்கு அதிகமான கோவம் ஒரு விரதம் இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் முருகா முருகா முருகான்னு சில பேர்கவும் சரவண பவன் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எதுக்காக விரதம் இருக்கீங்களோ அதுக்கான குறிப்புகள் அன்றைக்கு ஒரு வாட்டியாவது படிங்க. நாளைக்கு விரதம் இருக்கவங்க கண்டிப்பாக முழு நம்பிக்கையோட இருக்க பங்குனி உத்தரம் முருகன் நல்லது நமக்கு செய்வார். நம்மளால் முடிஞ்சது 2 பேருக்கு அன்னதானம் வாங்கி தரலாம் அப்படின்ட்டு இந்த கையால் ஒரு 2 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது சீக்கிரமாகவே நல்லது நடக்குங்க. ஓகேங்களா? மனசு மட்டும் இருக்காதுங்க. விரதம் இருக்கிறதுனா நினைக்கிற எல்லாரும் விரதம் இருக்க முடியாது. ஓகேங்களா? சில பேர் பிளான் பண்ணுவாங்க, சில பேர் கண்டிப்பாக இருக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாம இருப்பாங்க, அடுத்த நாளைக்குள்ள எனக்கு தலை சுற்றுது, என்னால் முடியல அப்படின்லாம் விட்டுருவாங்க. விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லாமே வரும். நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சாயந்தர 6 மணி வரையும் இருந்து முடிச்சிங்கன்னா அதுவே ஒரு பெரிய வெற்றிகரமான செயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நினைக்கிற எல்லாராலையும் விரதம் இருக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க, ஆனால் அன்னைக்கு அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடலாம், இல்லை ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வரலாம், அதனால அவங்களால விரதம் இருக்க முடியாது. சில பேர் ஒரு வேளை சாப்பிடாம இருந்துடுவாங்க, 2வது வேளைக்குள்ளே என்னால் முடியல நான் விட்டுடுறேன் அப்படின்ட்டு ஏதாவது சாப்பிடுவாங்க. அதனால நினைச்ச உடனே முருகர் கோயிலுக்கு போகிறதோ, இல்லை நினைச்ச உடனே விரதம் இருக்கிறதோ, நினைச்ச உடனே முருகரை வழிபடுறதோ அது எதுவுமே நடக்காது. அவர் இல்லை நீ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நம்மளால அதை பண்ண முடியாது. அதனால முழு நம்பிக்கையோட விரதம் இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். நாளைக்கு பங்குனி உத்திரம், இன்னைக்கு யாரெல்லாம் இருக்க முடியலையோ அவங்க இருங்க. ஏன்னா எப்பவும் சொல்ற மாதிரி தான் நீங்கள் குளிக்கும் போது ஓம் சரவண பவன் ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. பொறுமையாக கடவுள் முன்னாடி உட்கார்ந்து முருகா நான் இதுக்காக விரதம் இருக்கேன், எனக்கு இந்த விஷயத்த நீ கொடுக்கணும், நீ செய்வனுக்கு முழு நம்பிக்கையோடு நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு மனசு ஃபுல்லாக நம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, நல்லா கண்டினியூஸான வீடியோ போட முடியல. கொஞ்சம் நான் கம்பேக் வந்துட்ட பிறகு கண்டிப்பாக நான் வீடியோஸ் எல்லாம் போடுறேன். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரியே நிறைய நல்ல குட் விஷயம் எல்லாமே சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பாசிட்டிவாகவும் உங்களுக்கு மோட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்பிக்கையோடு முருகரை நடை போடுங்க. எனக்கு நல்லது பண்ணியிருப்பாரு, உங்களுக்கும் பண்ணுறேன்.